ஒடிசா மாநிலத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கட்டாக் நகரின் மகாநதி கரையில் அமைந்துள்ள கடல்சார் அருங்காட்சியகம் குறித்து நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் கட்டாக் நகர் மகாநதி கரையை ஒட்டிய இடத்தில் 1869ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் அமைக்கப்பட்ட கடல் சார்ந்த கப்பல் ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஒர்க் ஷாப் கடந்த 2013ஆம் ஆண்டு மாநில அரசால் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆங்கிலேயர்கள் 1862ஆம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் கப்பல் கட்டுவதற்காகவும் கப்பல் பழுது பார்ப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ராட்சச இயந்திரங்கள், அதே இயந்திரங்கள் பொதுமக்களினுடைய பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகம் ஆங்கிலேயர் காலத்து பழைய பணிமனையில் அமைக்கப்பட்டிருப்பதால் 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய இரும்பு வேலைப்பாட்டு இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கப்பல் பாகங்களை செதுக்க பயன்படுத்தப்பட்ட ராட்சச லேத் கருவிகள், ஆவி கொதிகலன்கள், பழைய கால நீராவி இயந்திரங்கள், துளையிடும் கருவிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பழங்கால ஒடிசா வணிகர்கள் தென்கிழக்கு ஆசியாவிற்கு பயணம் செய்ய பயன்படுத்திய பாரம்பரிய கப்பல்களின் பெரிய மாதிரிகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒடிசா கடற்கரையில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய மீன்பிடி படகுகளும் சிறிய உருவங்களாக பொதுமக்களின் பார்வைக்காக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு ஆங்கிலேயர் காலத்தில் கடல்சார் கருவிகளாக பயன்படுத்தப்பட்ட திசை காட்டிகள், வரைபடங்கள், டெலஸ்கோப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலில் கப்பலுக்கு வழிகாட்ட உதவக்கூடிய கலங்கரை விளக்கத்தின் செயல்பாடு மற்றும் அதன் ஒவ்வொரு தனித்தனி பாகங்களும் தனி பகுதியாக அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒடிசாவின் வளமான கடல் சார்ந்த போக்குவரத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த கப்பல் அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒடிசாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.